வந்து நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேர்ந்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீஸ் ஆகி வளர்ந்து வந்தேன். கடைசியாக நான் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து விடுபடுகிற போது எல்லா பதவிகளையும் பார்த்துட்டு தேர்வாணையர், கூடுதல் தேர்வாணையர் மோகன்லாம் இருக்கார், தெரியும் அவருக்கு. அப்புறம் அப்பப்போ பதிவாளர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர், இப்படியெல்லாம் பல பொறுப்புகளை எல்லாம் பார்த்தேன். பார்த்து கடைசியாக நான் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று விலகி நான் வந்து நிம்மதியாக தமிழ் துறையில் வந்து செட்டில் ஆனேன். சுப்பிரமணியத்துக்கெலாம் தெரியும். அந்த நிர்வாக பதவியில் இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருந்ததே கிடையாது. திடீரென்று ஒரு கடிதம் வரும், எங்கேயோ காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வரும், அல்லது தகவல் உரிமை சட்டத்தில் ஏதாவது நீங்கள் அந்த பிரிவில் இருந்தீங்க, தகவல் உரிமை சட்டத்திலிருந்து எதையா ஒன்று கேட்பாங்க, அதுக்கு பதில் கொடுக்கணும். இப்படி அந்த பதில் கொடுத்து அது முடிகிறப்பட நமக்கு பயங்கர நெருக்கடி ஏற்படும். இந்த நேரங்களில் எல்லாம் என் மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? நம்மளை போல் இங்கே அப்பாயின்மெண்ட் ஆன அந்த வாத்தியார்கள்லாம் 4:30 மணி 5 மணிக்கு பையன் தூக்கிக்கிட்டு 4:30 மணி வரைக்கும் இருந்தாலே அது பெரிய கெட்டிக்காக இருக்காங்க, அது பெரிய விஷயம். அது வேறு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 2 மணி 3 மணி 12 மணி 12:30க்கெலாம் கூட போவாங்க. 4:30 மணிக்கு பையன் தூக்கிட்டு போயிடுறாங்க வீட்டில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நான் மட்டும் ஏன் இப்படி 7 மணி வரைக்கும் இங்கே கிடந்து சாகணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த எண்ணம் ஏற்படும். அந்த ஒரு அது என்ன, அது ஒரு சலிப்புணர்ச்சி ஏற்படும் வேலை செய்யும்போது. அந்த மாதிரி கட்டத்தில் தான் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அது வந்து இந்த சோம வள்ளியப்பன் என்று இப்போது பத்திரிகையில் கட்டுரைகள்லாம் எழுதுகிறார். அவர் எழுதிய இட்லியாக இருங்கள்னு ஒரு புத்தகம். அதை எங்கே பார்த்தேன் அப்படின்னா, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடணும். 3-4 பேர் வந்தால் நண்பர்கள்லாம் போகிற போது அங்கே ஒரு கடையில் ஒரு தேநீர் சாப்பிட்டோம். தேநீர் சாப்பிட்ட போது அதில் கிழக்கு பதிப்பக வெளியீடுகள்லாம் ஒரு கவரில் வச்சு தொங்க விட்டுருந்தாங்க. நான் எங்கே போனாலும் புத்தகங்களை பார்த்தால் கொஞ்சம் நின்று விடுவேன். அதில் ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இட்லியாக இருங்கள்னு ஒரு புத்தகம். நான் அது தலைப்பு ரொம்ப புதுசாக இருக்கேன், இட்லியாக எப்படி இருக்க முடியும் அப்படி அதை எடுத்து பிரிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே கூட வந்த நண்பர் வந்து தூரத்துலேருந்து பஸ்ஸு போகுதுங்க, எங்கே போனாலும் புத்தகத்தை பார்த்தோன்னே நின்றுக்கிட்டு அப்படின்னு அவர் கோவப்பட்டார். அந்த புத்தகத்தை அதில் போட்டு நான் ஓடிட்டேன். ஒரு வரலாறு, ஒரு சின்ன கதை. காரைக்குடி விட்டு மதுரைக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்து கோவைக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அதிகாலையில் மருதமலைக்கு போனேன் ஒரு 6:30 மணிக்கு. முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்போ தான் ஒரு கோயிலில் இருக்க புத்தக கடையில் தூசியை தட்டிக்கிட்டு அங்கே புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். சரி, புத்தக கடை திறந்துட்டாங்களே அப்படின்ட்டு நான் நேராக அங்கே போனேன். அதே இட்லியாக இருங்கள் அங்கேயும் இருந்தது. ஆக இந்த காரைக்குடியில் விட்ட புத்தகமாச்சே அப்படின்ட்டு உடனே அதை எடுத்து முதல் வியாபாரம் நான் தான் அன்னைக்கு அவனுக்கு அதை புரட்டி பார்த்தேன். அது வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை திறன் பற்றி எழுதப்பட்ட ஒரு மிக நல்ல புத்தகம், மிகச்சிறந்த புத்தகம் அது. அதை வாங்கிட்டு வந்தேன். போன வேலையை முடிச்சுட்டு பேருந்தில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த புத்தகம் எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி என்னுடைய மனசுக்கு அது தோணுச்சு. நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை ஆழ்ந்து படித்தால் அது உங்களுக்காக எழுதப்பட்டதை போலவே அது உங்களுக்கு தோன்றும், அது உறுதி. அப்படியானால் நீங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மெய்மைகளை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றதற்கு பொருள்.